சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாடுங்கிற மாவட்டத்தில் ஒரு 3 கிராமங்கள், வயநாடுங்கிறது மாவட்டத்துக்கு பேர், அந்த மாவட்டத்தில் ஒரு 3 கிராமங்கள் முழுமையாக நிலச்சரிவில் சரிந்து போய்விட்டது. மலையில் கட்டியிருப்பாங்க. மலைன்னா நில கடல் மட்டத்திலிருந்து 8000 அடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ உயரத்தில் 8000 மீட்டர், 8 கிலோமீட்டர் அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மலையில் உள்ள சரிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த சரிஞ்சு அப்படியே வீடுகளில் விழுந்தால் என்ன ஆகும்? வீடுகள் கட்டிக்கிட்டு வசிச்சுட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு நேரம் அது மலையில் சரிவு ஏற்பட்டு மழை வேறு, மழை வந்தோன்னே சரிஞ்ச மண்ணை இழுத்துட்டு வரும்ல, என்ன செய்யுதுன்னா மொத்தமாக அந்த 3 ஊர்களையும் கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ணிச்சு, மூழ்கடித்து நினைச்சிட்டாங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் 326 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 300 பேர் வரைக்கும் காணாங்கிற ஆட்களும் இறந்த கணக்கெலாம் வருவாங்க, அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இனிமேல் தேடி தேடி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ 300 பேர் இன்றைக்கி இறந்தவர்கள் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 300 பேர் காணவில்லை சொல்லுவாங்களா, அவரை காணா இவரை காணாமட்டு, அதுகள்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1500 பேர் உயிரோடு மீட்டிருக்கிறாங்க. அந்த மண்ணில் புதஞ்சவங்களுக்கு மீட்டு கூட ஒரு 1500 பேரை உயிரோடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சரிவு சரித்திரம் காணாத ஒரு சரிவு. இந்த மலை உச்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வான் பண்ணுற மாதிரியான ஒரு சரிவுன்னு வைங்களேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறுன்னு கேட்டால், 2018 மட்டும் 200 தடவை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 2018ஆவது ஆண்டில் திருப்பி 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 சின்னதாக நிலத்தில் சரிஞ்சிருச்சுன்னு வைங்க. மலை உச்சியில் இருக்கிறது பாறைகளால் ஆனது கிடையாது, மண் மாதிரியே தான் அந்த மலை இருக்கும். அது சரிஞ்சு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 200 தடவை ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி இடத்துல குடியிருப்பது பொருத்தமற்றது. சரிவு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இல்லாமல் இருக்கலாம்னு வளர்ந்துருந்து அதை மாற்றி இருக்கணும், அரசாங்கம் செஞ்சு இருக்கணும். ஆனால் அது சின்ன சரிவு தானே, ஆனால் சரியக்கூடிய மண்ணுடைய தன்மை இருக்கும் என்று சொன்னால் சின்ன மலைக்கு சின்னதாக சரிஞ்சால் பெரிய மலைக்கு பெருசாக சரிஞ்சிரும்ல. சின்ன சின்ன மழை அளவுக்கு மீறின மழை வந்திருக்குது, ஆரஞ்சலாட்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய மழை வந்திருக்கும்போது அந்த மலையில் சரிவு ஜாஸ்தியாக போயிடும். அப்போ இதெல்லாம் கவனித்து அவங்கள இடம் மாற்றிருக்கிற வேலைகள் என்ன செய்யணும், முன்கூட்டியே எல்லாம் சொல்லி இருக்கணும். இதில் அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் அது நடந்த விஷயம் இப்படி தான். ஆனால் இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இழப்பு 300 பேர் 600 ஆயிரம், ஒரு 600 பேர்கிட்ட மரணித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே 15 பேர் 20 பேர் மொத்தமாக குடும்பமே யாருமே மிச்சம் இல்லாமல் அப்படியெல்லாம் மரணித்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு வரலாறில் இல்லாத ஒரு பெரும் சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு பெரிய அளவில் உதவிகள் தேவைப்படுகிறது. அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தாராளமான நிதி உதவிகளை தேவைப்பட நிலையில் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி கேரளா முதல்வர் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதாவது இயக்கங்கள் செய்கிறாங்க நம்பிக்கை இருந்து அங்கேயும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முறையாக போய் சென்றடைகிறது அரசாங்கத்தில் அறிவிச்சிருக்கிறதுனால இந்த பணிக்கு மட்டும்தான் அதை செலவு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் QR கோட்லாம் அதில் நீங்கள் டிஸ்பிளேயில் லைவில் பார்க்குறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தெரியும், அந்த லைவ்லேயே இருக்குது, அதை பார்த்துக்கிறங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் அந்த QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களால் இயன்ற தொகைகளை அனுப்புனா நேராக கேரள முதல்வருக்கு போகும். அவங்க இந்த பணிக்கு அதை பயன்படுத்துவாங்க. ரொம்ப அந்த பெரிய தேவை இருக்கிறது. அவ்வளோ பேருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து குடியமர்த்துறதுங்கிறதுக்கு பெரிய பட்ஜெட்டு. அவங்களுக்கு சரியான இடத்துல மிஞ்சின ஆட்களுக்கு என்ன செய்யணும், வீடு மொத்தமாக அமைச்சு கொடுக்கணும். அவங்க எவ்வளோ லட்சக்கணக்கான நகை நட்டு என்னென்ன வச்சுருப்பாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் நிற்கக்கூடிய நேரத்தில் அவங்கள திரும்பி கொண்டு ஒரு 3000 பேருடைய வாழ்க்கை, அது அந்த 3000 பேருடைய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதாக இருந்தால் பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை இருக்கிறது. அதனால் சினிமா நடிகர்லாம் கூட கொடுக்குறாங்க. அந்த கொடுமையை பார்த்து விட்டு அவங்களே என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய நிவாரண நிதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் அந்த சகோதரர்கள் உங்களால் முடிஞ்சதை அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக அந்த QR கோடு மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அல்லது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, நேரடியாக அக்கௌண்ட்டில் போடலாம். அது முதல்வருக்கு போயிடும். இந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும்.